போதைப் பொருள் பழக்கத்திற்கு குடும்ப சூழல் காரணமா, நண்பர்கள் சூழல் காரணமா தான் இங்க இருக்க டாபிக். இங்க நிறைய பேர் டாபிக்கை தாண்டியும் பேசுறாங்க, டாபிக்கை தொடவும் இல்லை. முதல்ல பேசின ஆம்ஸ்ட்ராங் பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்களுக்கு சாதகமாகவே பேசிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்தவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றாங்க. ஃபவுண்டேஷன் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பெற்றோர்ன்றது வீக் நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க இங்க நிறைய நேரம் வீணா சொல்றாங்க, நிறைய நேரம் பெற்றோரோட தான் இருக்கிறாங்களாம் குழந்தைங்க. இன்னுமே ஒரு 50 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே பிள்ளைங்க நிறைய நேரம் இருக்கிறது நண்பர்களோட மட்டும்தான். அவங்களோட பழக்க வழக்கத்தை அவங்க என்னன்றது எடுத்துக்கிறாங்க. இன்றைய உலகம் எல்லாமே மாற்று சக்தியை நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்களோட வளர்ச்சி பாதை, அவங்க தேர்ந்தெடுக்க நண்பர்களை பொறுத்து தான் அவங்களோட நட்பு வட்டமும் அவங்க சமூக சூழலும் மாறுது. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த குழந்தை நல்ல ஒரு வட்டத்தில் பிறகுறதுனால நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அதே இது ஒரு மோசமான ஒரு குடும்ப சூழ்நிலை பிறந்தாலும் நல்ல நட்பு வட்டம் கிடைக்கும் போது அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் கிடைக்குது. ஆனா இங்க இருக்கிற நம்ம எதிராளியினர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஏதோ நட்பு வட்டத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க மாதிரியும் குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரியும் சொல்றாங்க. குடும்பத்துல இருக்க யாருமே இங்க காசு கொடுத்து போய் போதைப் பொருளை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லல. கொஞ்ச நாள் போயிட்டு வெளியே ஒரு 5 மணி நேரம் வெளியே நண்பர்களோட இருந்தாலும் அவங்களோட பழக்க வழக்கம் என்ன, அவங்க என்ன பண்றாங்கன்றத அப்படியே அவங்கள ஏத்துக்கிட்டு அதை ஒரு கெத்தா நினைச்சுக்கிட்டு அவங்களும் அதை பண்றாங்க. இப்ப போதைப் பொருள்ன்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப மலிவா கிடைக்குது, அது எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அது பாக்குறதுக்கு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், அதாவது ஆனா போதைப் பொருள் தான். இது ஸ்கூல் முன்னாடியும் காலேஜ் முன்னாடியும் ரொம்ப மலிவா விற்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இப்போ அரசாங்கம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு இளைஞனை காப்பாற்றுவது ஒரு குடும்பத்தினோட வெற்றின்றது மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட வெற்றி. ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையை உயர்த்துவான், ஒரு தவறான நண்பன் வாழ்க்கையை மாற்றிவிடுவான். எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது நண்பர்கள் மட்டுமே என்று கூறி, எங்கள் அநீதருக்கு சாதகமாக பேசுவீர்கள் என்று நினைத்து உருகி உருகிறேன். நன்றி, வணக்கம். விழிப்புணர்வோடு பேசி தன் கருத்தை முன்வைத்த செல்வி பிளெஸி அவர்களுக்கு பாராட்டுக்கள். இது இறுதி தீர்ப்பு கூறக்கூடிய நேரம். போதைக்கு காரணம் நட்பா இல்லை குடும்ப சூழ்நிலையா என்று நம் இளைஞர்கள் விவாதித்தது மிக அருமை, நன்றாக இருந்தது. ஆழ சிந்தித்து பார்த்தால் குடும்ப சூழ்நிலை இங்கு பலரை மன வெறுப்புக்கு ஆளாக்கி தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதில் ஐயமில்லை. அதற்கு உறுதுணையாக தோள் கொடுக்கும் நட்பும் அமைகிறது. நல்ல நண்பன் நல்ல வழிகாட்டி. ஆனால் இன்றைய இணையதளம் வாலிபர்களை தன்பால் ஈர்த்து போதையேதான் சிறந்த மருந்து என்பதை வாலிபர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டுத்தான் பதிய வைத்துள்ளது. எனவே போதைக்கு காரணம் குடும்ப சூழ்நிலையாகவே இருந்தாலும் கரம் பிடித்து அழைத்து செல்வது நட்பும் தான். எனவேதான் இந்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டியது ஒரு அணி அல்ல, வெற்றி பெற வேண்டியது விழிப்புணர்வு தான். பெற்றோர் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பண்பை இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பள்ளி, கல்லூரி, ஆசிரியர்கள், சமூக அமைப்புகள் என அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் போதை என்ற பேராபத்திலிருந்து நம் இளைய தலைமுறையை காப்பாற்ற முடியும். நட்பை நல்லதாக தேர்ந்தெடுப்போம், குடும்பத்தை அன்பால் வலுப்படுத்துவோம், போதையற்ற பொறுப்புள்ள தலைமுறையை உருவாக்குவோம் என்று கூறி எங்கள் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.